பார்க்கவே டெம்ப்டாக இருக்குல்ல. இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் செய்யுங்க, சிக்கனா அப்படின்னு கேட்டு கத்திரிக்காயை வாங்கி சாப்பிடுவீங்க. செய்யலாமா கத்திரிக்காய் கிரேவி? வாங்க. ஹை கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். ஒரு பெரிய மண்கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், முட்டையாக கத்திரிக்காயை கட் பண்ணி அதோடு 3 வரமிளகாய் சேர்த்து கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இதில் காட்ட மறந்துட்டேன். கல்லுப்பு சேர்க்குறப்ப கொஞ்சமாக சிக்கனுக்கு நம்ம என்ன செய்வோமோ அதே மாதிரி தாங்க கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர், பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, கசகசா, கொஞ்சமாக சீரகம், இதை நல்லா வறுத்து பொடி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த பொடியோட ஒரு பிஞ்ச் அளவு ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக குழம்பு மசாலா, இது எல்லாத்தையும் நான் கலந்து ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பல்லு தேங்காய், 2 ஆனியன், 1 டொமேட்டோ அப்படியே பச்சையாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கெட்டியாக எடுங்க. சூப்பராக இருக்கும்.